ஐயையோ, இந்த புது பாட்டு வந்து மனசையே கலக்கி வச்சிருக்கு பாரு. மணிரத்னம் சார், கமல் சார், ஏஆர் ரஹ்மான் சார், இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படி ஒரு மாஸ் கம்போ கொடுத்துருக்காங்க. தக் லைஃப் படத்தில் வந்திருக்க இந்த புது சிங்கிள் ஜிங்குச்சான்னு பேரு. இந்த பாட்டு ஒரு திருமண கொண்டாட்டத்தோட பின்னணியில் உருவாக்கி இருக்காங்க, அதுவும் கமல் சார் எழுதின வரிகளோட. பாட்டு கேட்ட உடனே உடம்பு ஆடாமல் இருக்காது, அவ்வளோ எனர்ஜி ஃபுல் வைஃப். கமல் சாரும் சிம்பு சாரும் இதில் ஒரு டப்பாங்குத்து ஸ்டைலில் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு வந்து திருமண வீடு பார்ட்டின்னு எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகிற மாதிரி செம கேட்சியாக இருக்குது. ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, அதுவும் அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலில் பழைய மண்ணோட ராகத்தையும் இப்போதைய மாடர்ன் பீட்டையும் கலந்து ஒரு அட்டகாசமான காக்டெயில் கொடுத்துருக்கிறாரு. கமல் சார் 1 மணி நேரத்தில் வரிகளை எழுதி முடிச்சுட்டு ரஹ்மான் சார் 2 மணி நேரத்தில் பாட்டையே ரெக்கார்ட் பண்ணி செஞ்சுட்டாராம். இது என்ன ஆளுங்க இவங்க, இவ்வளோ ஸ்பீடாக இப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. பாட்டில் வைஷாலி சாமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா ஆர்கே இவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு குரலும் பாட்டுக்கு தனி உயிர் கொடுக்குது. சானியா மல்ஹோத்ரா இந்த பாட்டில் ஆடுறாங்கன்னு ஒரு டாக், அதுவும் செம கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ப்ரெஸ் மீட்டில். கமல் சார், மணிரத்னம் சார், ரஹ்மான் சார், சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. கமல் சார் பேசும்போது, நயகன் படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் கூட வேலை பண்ணாமல் இருந்தது எங்கள் தப்பு, இப்போ உங்களுக்காக திரும்ப சேர்ந்துட்டோம்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையே படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இந்த பாட்டு வந்து தக் லைஃப் படத்தோட உலகத்தை ஒரு சின்ன ஜாலியான அறிமுகமாக கொடுக்குது. சரேகாமா ஆடியோ உரிமையை எடுத்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸு ஸ்ட்ரீமிங் உரிமையை வாங்கியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது படம் ஒரு பான் இந்தியா லெவலுக்கு போகுதுன்னு தோணுது. ஜிங்குச்சா பாட்டு வந்து எக்ஸ்லையும் செம ட்ரெண்டிங் ஆகுது. ரசிகர்கள் எல்லாரும் ரஹ்மான் ப்ரோ என்னமா பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டன்ட் ஹிட்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒரு பாட்டு இவ்வளோ வைஃப் கொடுக்குதுன்னா முழுவால்பத்தில் ரஹ்மான் சார் என்னென்ன மேஜிக் பண்ணியிருப்பாரோ. இந்த பாட்டு ஒரு கல்யாண வீட்டு மூடுக்கு பக்காவாக செட் ஆகுது. அதே சமயம் கேஷுவலாக கேட்கவும் செம ஃபீல் கொடுக்குது. 6 பாட்டு இந்த ஆல்பத்தில் இருக்கும்னு ஒரு டாக் இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் வேறு வேறு ஜானராக இருக்குமா. ரஹ்மான் சார் இதில் தன்னோட பவுண்டரிகளை தாண்டி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதை கேட்குறதுக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குது. த லைஃப் படத்தோட ரிலீஸ் June 5, 2025 பிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த பாட்டு வந்து படத்தோட ஹைப்பை இன்னும் ஏற்றி வச்சிருக்கு. கமல் சாரோட ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கேரக்டர், மணிரத்னம் சாரோட விஷன், ரஹ்மான் சாரோட மியூசிக், இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜிங்குச்சா பாட்டு இப்போ எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்லேயும் ஸ்ட்ரீம் ஆகுது. போய் ஒரு தடவை கேட்டு பாருங்கள், உங்களையும் ஆட்டம் போட வைக்கும். இந்த பாட்டு வந்து தக் லைஃப் படத்தோட ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. இன்னும் வரப்போகிற சம்பவங்கள் எல்லாம் செம மாசாக இருக்கும்னு ஒரு ஃபீல்.